அதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 28. வேலை முக்கியம், அதைவிட ஓய்வு முக்கியம். மனம் எப்பவுமே ஏதாவது விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம பல நேரங்களில் இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் ஓடிட்டே இருக்கிறதுனால அந்த மனம் சொல்வதை நம்மளால் கேட்க முடிவதில்லை. அந்த கேட்க முடியாதது ஒரு ஸ்டேஜில் ஒரு விதமான ப்ரெஷர் ஆகி, டென்ஷன் ஆகி, அதுவே உடலுக்கு ஒரு பிரச்சனையாகி, அப்போ தான் ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும்போது அப்போவே நம்ம மனசு அப்பப்போ ஏதோ சொல்ல முற்பட்டுது. ஆனால் நம்ம அதை கேட்க டைம் இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் நம்ம ஏதோ அழுத்தத்துக்கு உட்பட்டு ஏதாவது இழப்பை சந்தித்து இருப்போம். அதனால தான் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனசு அப்பப்போ என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்குறது என்னென்னா, நம்ம மிஷின் கிடையாது. மிஷின் தான் ஓடிட்டே இருக்கு அப்படின்னா, மனிதன் மிஷின் கிடையாது. அவனுக்கும் எல்லா இன்ப துன்ப எல்லா பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் உடம்பில் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் வேலை முக்கியம்தான், ஆனால் அதை விட உங்கள் உடலுக்கு ஓய்வு முக்கியம். இதை தான் காலம் தொட்டு எல்லா உயிர்களும் அதைத்தான் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளை எடுத்துக்கோங்க. எந்த நேரத்தில் அதுக்கு பசிக்குதோ, தாகம் எடுக்குதோ, அப்போ அந்த இரையை தேடி சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அது அப்படியே ஓய்வில் இருந்துட்டு ஒரு ஹாப்பியாக அந்த மொமெண்ட்ஸை ஒவ்வொன்றும் என்ஜாய் பண்ணி வாழுது. ஆனால் மனிதன் அப்படி இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக மனிதனுக்கு இந்த கடைசி ஒரு 30 வருஷமாக ஒரு மிகப்பெரிய காம்படிஷன், பொருளாதார பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைகள், எத்தனையோ குடும்ப சூழ்நிலைகள், இதனால் ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை, தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய, அடுத்தவரை விட தான் பெரிய ஆள்னு காமிக்கக்கூடிய அந்த விஷயங்களில் கவனம் செலுத்த ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் உங்கள் மனசு அப்பப்போ சொல்லுது. சின்ன சின்ன சிம்டம்ஸ் மூலமாக, சின்ன சின்ன அறிவுறுத்தல்கள் மூலமாக, கொஞ்சம் என்னைய கவனி, எங்கூட பேசுனீன்னா நீ ஓடிட்டே இருக்கிறது உனக்கு வேணால் சரியாக இருக்கலாம், உன் மூளைக்கு வேணால் சரியாக இருக்கலாம், என் உடலும் மனசும் உங்களோட ஓடி வர முடியல கண்டினியூஸாக. எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. நீ அப்பப்போ ஓய்வு கொடுத்து உன் வேலையை செய்ய நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக உங்களோட வருவோம். ஆனால் நீ மட்டும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு, யாரையோ பீட் பண்ணணும், எங்கெங்கேயோ போகணும், யாரை அடுத்தவர்களை விட நான் பெரியாள் ஆகணும்னு ஓடிட்டே இருக்கேன். ஆனால் மனசு ஆன நாங்கள், உடலான நாங்கள் உங்களோட எதற்கு ஓடிக்கொண்டே வரணும்? எங்களுக்கும் ஓய்வு தேவையில்லையா? அந்த ஓய்வை நீ வேலை முக்கியம்தான், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு வாழ்க்கையின் ஆதாரத்துக்கு வேலை தேவைதான். அதையும் தாண்டி ஓய்வும் மிக முக்கியம். அப்படி நீ ஓய்வு கொடுக்கும்போது தான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் அப்படின்னு மனசு சொல்லும். ஆனால் நம்ம ஓய்வுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது இப்போ நம்ம பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஏன்னா ஓய்வு அப்படின்னாலே ஏதோ நம்மளை அவுட் ஆஃப் சிலபஸ்ங்கிற மாதிரி, ஆடு மேன் அவுட்டு மாதிரி ஆக்கிடுவாங்களா? நம்ம அடிக்கடி ஓய்வு எடுத்தால் நம்மளை ஃபிட் இல்லைன்னு எடுத்துருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது.
இந்த மனசும் உடலும் சரியான ஓய்வு இருந்தால்தான் தன்னை தானே புதுப்பித்து கொள்ளும். அது உடலினுடைய இதயமாகட்டும், ஒவ்வொரு உறுப்பாகட்டும், அது தன்னை புதுப்பித்து கொள்ள சில ஓய்வுகள் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ஓய்வுகள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். கண்டினியூஸாக போயிட்டுருக்கிறதுல இடையில ஒரு ஆன்மீக பயணம், ஒரு டூர், ஒரு இன்பிட்வீன் ரெஸ்ட், சில நாட்கள் 2-3 days அவுட்டிங், அல்லது ஒரு வெக்கேஷன், ஒரு ட்ராவல், ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன், அல்லது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது இன்பிட்வீன் ஒரு 3-4 days லீவ் போட்டு கொஞ்சம் நல்லா தூங்கி உடலுக்கு நல்லா ஓய்வு கொடுத்து, நிறைய எதிலையெல்லாம் உங்கள் மனசு விரும்புதோ, எதையெல்லாம் மனசு விரும்பணும்னு நினைக்குதோ சொல்லுதோ அதை செய்வது. ஈவன் அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பெக்குலியரான விஷயங்களை தேடி போகிறதாகட்டும், அல்லது வீட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ சம்பிரதாயங்களாகட்டும். ஸோ இதையெல்லாம் அந்த மனசு விரும்பக்கூடியதை நீங்கள் அந்த ஓய்வு நேரங்களில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நல்லா ஓய்வு கொடுக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போது தான் ஒவ்வொரு செல்லும் தன்னை புதுப்பித்து கொள்ளும். அப்படி புதுப்பித்து கொள்ளும் மனமும் தன்னை புதுப்பித்து கொள்ளும். அப்போது ஒரு டென்ஷன் ஆகி ப்ரெஷர், பிபி அதிகமாகாது, பிளட் சுகர் அதிகமாகாது, குரோனிக் டிசீஸ் அதிகமாக தாக்காது. உடனடிய பயாலஜிக்கல் சிஸ்டம், அந்த மெட்டபாலிசம் சரியாக நடக்கும். அது மட்டும் இல்லை, ஓய்வு பல நேரங்களில் உங்களுடைய புத்துணர்ச்சியை மேலும் மெருகூட்டும். நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு வந்தவங்கள ஃபேஸை பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் மாதிரி இருக்கும்பாங்க. ஆனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடுறவங்கள பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் டயர்டாகி ஒரு மாதிரி ரொம்ப ஏஜ் லுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு காமன். அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாம் இது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு மனிதனை ஓய்வில்லாமல் வேலை வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ. அதனால தான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை, வாரத்தில் 1 நாள் 2 நாள் லீவு அப்படிங்கிறத கல்ச்சரை, அந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சிஸ்டம் பல நேரங்களில் எல்லா பக்கம் அப்ளிகபிள் ஆகிறதில்ல. கண்டினியூஸாக ஒரு சைக்கிள் மாதிரி பல மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால மனசும் உடலும் உங்களுடன் சேர்ந்து வராது. அப்படி சேர்ந்து வராதனால ஒரு விதமான வெக்ஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, தென் டென்ஷன், பிபி ரைஸ், பிளட் சுகர் ரைஸ், குரோனிக் டிசீஸ், வேறு மனம் சம்பந்தமான எத்தனையோ வியாதிகளுக்கு அது இடம் கொடுத்து விடும். இப்போ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல், காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கணும்னா ஓய்வு வேலையை விட முக்கியம். தொடர்ந்து வேலை போயிட்டே இருந்தால் மனசு என்ன சொல்லுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அதனால் மனசு என்ன சொல்ல விரும்புதுங்கிறத நீங்கள் முதல்ல கேட்கணும். அதுக்கு ஓய்வு தேவை. அப்போ அந்த ஓய்வுனால பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உங்கள் உடலும் தன்னை தற்காத்து கொள்ளும். அது டிஃபென்சிவ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் உங்கள் உடலில் உருவாகணும்னா நீங்கள் வேலையை விட ஓய்வு தான் முக்கியம். இதை காலமாக நம்ம முன்னோர்கள் சரி, வெஸ்டர்ன் வேர்ல்டும் சரி புரிஞ்சுக்கிட்டு கண்டினியூஸாக அந்த ப்ரெஷரைஸ்டு ஒர்க் கல்ச்சர் இல்லாமல் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஹாப்பியாக சந்தோஷமாக செய்துட்டு திண்ணைகள்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த திண்ணைகளில் ரெஸ்ட் இன்பிட்வீன்னு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க.
காடு கழனியாக இருந்தாலும் அந்த மரங்களுக்கு இடையில் படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ வேலையை காட்டிலும் ஓய்வு உங்கள் மனதுக்கு மிகவும் நெருக்கமானது. அந்த வேலையை தொடர்ந்து செய்யும்போது ஒரு ப்ரெஷர், டென்ஷன், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டிப்ரெஷன், ஒரு விதமான பதட்டம், இது எல்லாமே டிசீஸாக கன்வெர்ட் ஆகிடும். பட்டு அந்த இன்பிட்வீன் இன்டர்மிட்டன்ட் ரெஸ்ட், அதாவது வந்து இன்பிட்வீன் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்து ஒரு தொடர்ந்து வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி ஃப்ரெஷ்அப் ஆனீங்கன்னா உங்கள் ஓய்வு வந்து அந்த அளவுக்கு உங்களை டிஃபென்ஸ் பண்ணும், அதாவது வந்து உங்களை தற்காத்து கொள்ளும். ஸோ இதைத்தான் வந்து உங்களுடைய உடலும் மனசும் எதிர்பார்க்குது. ஆனால் நீங்கள் அதை உணராமல் நான் வந்து சாதனை செய்யணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் செய்யணும்னு அதை வந்து ரொம்ப டிப்ரெஷ்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறீங்க. அது தேவையில்லை. போதும் என்ற மனமே பொன் செய்யும். எந்த காக்கா எனக்கு 10 ஏக்கரா வேணும், 20 ஏக்கரா வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கத்து வீட்டு காக்கா 30 ஏக்கரா வச்சுருக்குன்னு நானும் 30 ஏக்கரா வைக்கணும்னு எந்த காக்கா ஓடிட்டே இருக்குது? இல்லை, காக்காயும் பண்ணுறதில்லை, குருவியும் பண்ணுறதில்லை, யானையும் பண்ணுறதில்லை, சிங்கமும் பண்ணுறதில்லை, வேறு எந்த உயிரையும் பண்ணுறதில்லை. பட் மனிதன் மட்டும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால் என்ன ஆகுது? ஒரு விதமான மன டிப்ரெஷன், மன பதட்டம், பயம், ஒரு விதமான ஆங்ஸைட்டி, இதை நீங்கள் கவனிக்க தவறிடுறீங்க. அப்போ ஓடிட்டே தொடர்ந்து ஓய்வில்லாமல் ஓடிட்டே இருக்கும்போது அந்த பிரச்சனைகள், அந்த மனம் உங்கள் கிட்ட சொல்லுவதை உங்களால் காது கொடுத்து கேட்க நேரம் இருக்காது. அப்போ அது பெரிய இஷ்யூவாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலோ அல்லது ஒரு பிரச்சனையில் மூழ்கி இருக்கும்போது தான் அன்னைக்கே நம்ம மனசு ஏதோ சொல்ல வந்தது, நம்ம கேட்க மறந்துட்டோன்னு சொல்லும். ஸோ அதனால் எல்லா நிலையிலும் வேலைன்னு இருக்குது. வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பாக வேலை தேவைதான். ஆனால் இந்த உடலுக்கு ஓய்வும் ரொம்ப தேவை. இந்த இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே இட்ஸ் எ பயாலாஜிக்கல் செல்ஸ். அந்த பயாலாஜிக்கல் செல்ஸ் வந்து ஒரு விதமான ஓய்வின் போது தான் தன்னை புதுப்பித்து கொள்ளும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் நல்லா ஒரு தூங்கும்போது, எஸ்பெஷலி 8 hours கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கம் தேவைப்படுது. அப்படி தூங்கும்போது ஒவ்வொரு செல்லும் தன்னை புதுப்பித்து கொள்ளும், ஒவ்வொரு உறுப்பும் தன்னை புதுப்பித்து கொள்ளும். அப்புறம் மனமும் தனக்கு வந்து ஒரு ஹாப்பியான என்வாமெண்ட்டில் இருக்கிறதை உணரும். அப்படி உணரும் போது தான் அந்த ரைஸான ப்ரெஷரு, ரைஸான ப்ளட் சுகரு, வேறு இஷ்யூஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். நல்லா தூங்கி ஓய்வெடுத்து ஹாப்பியாக வந்தவங்களுடைய அவங்களுடைய எடுக்கக்கூடிய டிசிஷன் கூட வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் ஓடிட்டே இருக்கிறவங்க, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறவங்ககிட்ட எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து ஒரு அறிபறியாக இருக்கும், கரெக்டாக கூட இருக்காது. ஏன்னா அங்கே வந்து மனிதன் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான், ஆனால் மனசு கூட வர்றதில்லை. ஸோ நல்ல ஒரு ஓய்வுக்கு அப்புறம் தான் வந்து நல்ல படைப்பாற்றல் உருவாகும், நல்ல வந்து சுறுசுறுப்பு, அதிகமான ஒர்க் எபிலிட்டி, அதாவது வந்து செயல்திறன் அதிகரிக்கும், ஒர்க் பேலன்ஸ் சரியான முறையில் இருக்கும். ஸோ உடல் ஒவ்வொரு தடவையும் ஓய்வு அப்படிங்கிறது தேவைப்படக்கூடியது. அது வந்து ஓவரால் பாடி சிஸ்டத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணும். அது நீங்கள் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், அல்லது வீட்டு வேலையாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் இடையில் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். அந்த ஓய்வு உங்களை புதுப்பிக்க உதவும், உங்கள் செயல்திறனை அதிகரிக்க உதவும், உங்களுடைய ஓவரால் பாடி சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம், அது டூராக இருக்கலாம், அல்லது ஈவன் வந்து வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து வேலைகளிலேயே இருந்துகிட்ருக்கும்போது மனசும் உடலும் தேவைப்படும் ரெஸ்ட்டு கிடைக்காம
அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அல்லது மென்டல் ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல இந்த விஷயங்களை சரியான விதத்தில் கவனித்து நீங்கள் தொடர்ந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வேலை முக்கியம்தான், ஆனால் ஒன்றை மட்டும் முக்கியமாக நினச்சிக்கணும், அதை விட ஓய்வு தான் முக்கியம். இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை ஓடுனாலும் இதுதான் லாஸ்ட். அதனால் ஓடிட்டே இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டு அமைச்சிடலான்னு நினைக்க முடியாது. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதனால் நம்ம உடலும் மனமும் ஓய்வோடு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் ஒவ்வொரு மனிதனின் பெஸ்ட் சாய்ஸ். நான் அத்தனை வேலை பார்த்தேன், இத்தனை வேலை பார்த்தேங்கிறது கணக்கு கிடையாது. ஆனால் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தீங்களா, அப்போ தான் அந்த குவாலிட்டி ஆஃப் த ஒர்க், குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்கு கணக்கு இல்லைங்க, குவாலிட்டி ஆஃப் ஒர்க். அதே மாதிரி எந்த வேலை செய்தாலும் ஒரு முழுமையாக திருப்தியாக சரியான விதத்தில் செய்வதற்கு இடையில் ஓய்வு தேவை. அந்த ஓய்வை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, என்ன இஷ்யூஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாலிசி வச்சுக்கோங்க. வேலை முக்கியம்தான், வாழ்வாதாரத்துக்கு முக்கியம்தான், ஆனால் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் அந்த வேலையை விட ஓய்வுதான் முக்கியம் என்பதை உங்கள் மனசு அப்பப்போ சொல்லும். அந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல, அதை கேளுங்கள். அப்படி கேட்கத்தான் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பல விஷயங்களை உணர்வீங்க, திரும்ப ஒரு ரெஃப்ரெஷ் ஆவீங்க, உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும், உங்கள் மென்டல் டைவர்ஷன் கிடைக்கும், ஒரு விதமான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்கிறதுக்கு உதவும். இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 28 முடிந்தது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 29 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா சேனலில் மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா 59 ருபீஸ் பண்ணிங்கன்னா நிறைய மெம்பர்ஷிப் பேஸ்டு வீடியோஸ் இருக்குது. இதில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையும் இருக்குது. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் வீடியோஸ் இருக்குது. ஒன் டைம் தான், மந்த்லி 59 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா இந்த சேனல்ஸுடைய எபிசோட்ஸு நிறையா உங்களால் பார்க்க முடியும், ரெகுலராக பார்க்க முடியும். அதனால் அது பண்ணிங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் ஆகுங்க. நலன் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணி ஒரு ஆரோக்கியமான விஷயங்களுக்கும் சுற்றுச்சூழல் விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.